Hello students, 11th standard business max chapter 5 differential calculus. அதில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது exercise 5.5. Question number 4, differentiate with respect to x. Subdivision 1 வந்து sin square x. y is equal to sin square x ன்னு எடுத்துக்கிறோம். Differentiate with respect to x. y க்கு என்ன வரும்? y க்கு எப்பயுமே என்ன வரும்னா dy by dx. அதில் மாற்றம் இல்லை. is equal to sin square x. இப்போ இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் செய்யும்போது முதல்ல பவரை பார்க்கணும். பவரை முன்னாடி கொண்டு வாங்க. 2 sin பவர் 2 மைனஸ் 1 ஒன்றுன்னு வரும், அதை எழுத வேணாம். அதனால் 2 sin x. பவருக்கு டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிருச்சு. பவர் ஓவர். அடுத்தது என்ன இருக்குன்னா sin xன்னு இருக்குது. sin xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா cos x. இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி எப்படி எழுதலாம்னா, இது எதோட ஃபார்முலானா sin 2xோட ஃபார்முலா. இப்படி கூட எழுதலாம். அவ்வளோதான். சப்டிவிஷன் 1 ஓவர். சப்டிவிஷன் 2 cos square x. y is equal to cos square xன்னு எடுத்துப்போம். இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது yக்கு என்ன வரும்? dy by dx is equal to இதில் 2 பவர் முன்னாடி வந்ததுன்னா 2 cos 2 மைனஸ் 1 ஒன்றுன்னு வரும், அதை எழுத வேணாம். அதனால் நமக்கு என்ன வரும்? 2 cos x வரும். பவரோட டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது உள்ளார இருக்கிற cos x. cos xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா மைனஸ் sin x. முதல்ல பவர் முன்னாடி வந்துடுது 2 cos x. பவருக்கு டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் cos xக்கு டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin x. மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடும் 2 again sin x cos x. இது எதோட ஃபார்முலான்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? மைனஸ் 2 sin xக்குன்னா இது sin 2xன்னு எழுதலாம். அதை இது சப்டிவிஷன் 2 ஓவர். சப்டிவிஷன் 3 y is equal to cos power 3x. yக்கு என்ன வரும்? dy by dx is equal to பவர் முன்னாடி வரும் இல்லையா? 3 cos power 3 minus 1 2. பவர் ஒன்று குறையும்ல, 3 முன்னாடி வந்துடுது. cos 3ல் 1 போயிடுச்சுன்னா 2x. அடுத்தது cos பவர் 3க்கு முடிஞ்சிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது cos x. cos xோட டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா மைனஸ் sin x. எழுதும்போது மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடும். 3 cos square x into sin x. Subdivision 3 over. Subdivision 4 y is equal to root of 1 plus x square. Differentiate with respect to x. yக்கு வந்து dy by dx is equal to root. ரூட்டுக்கு d of root xனா என்னென்னா 1 by 2 root x. அதுபோல் இங்கே 1 by 2 root xக்கு பதிலாக என்ன இருக்குது? 1 plus x square. 1 plus x squareனு வருது. இப்போ ரூட்டுக்கு முடிஞ்சிருச்சு. ரூட்டுக்கு 1 by 2 root 1 plus x square அப்படிங்கிறது ஃபார்முலா வச்சு போட்டாச்சு. ரூட்டுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் உள்ளார இருக்கிறது 1க்கு 0, x ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸு எக்ஸு டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் அப்படிங்கிறது சப்டிவிஷன் 4ஓட dy by dx. சப்டிவிஷன் 5 y is equal to ax square plus bx plus c whole power n. Differentiate with respect to x. yக்கு என்ன வரும்? dy by dx is equal to பவர் முன்னாடி வரும் n இன்ட்டு உள்ளார அப்படியே எழுதிடும் bx plus c. பவரில் என்ன செய்யணும்? ஒன்றை லெஸ் பண்ணணும், n minus 1. பவரோட டிஃபரன்ஷியேஷன் முடிச்சிருக்கோம். அப்புறம் உள்ளார வரும். உள்ளார என்ன இருக்குது? a எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். ப்ளஸ் b எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 வரும். கான்ஸ்டண்ட்டுக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். ஈக்குவல் டு n ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c பவர் n மைனஸ் 1. இங்கே இருக்கிறது 2ax ப்ளஸ் b. இதுதான் சப்டிவிஷன் 5. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6 sin x ஹோல் ஸ்கொயர். sin x ஸ்கொயருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. y டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. yக்கு என்ன வரும்? dy by dx. sin ஆஃப் x ஸ்கொயருக்கு cos ஆஃப் x ஸ்கொயர். சைனுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஓவர்.
அடுத்தது உள்ளார இருக்கிற காஸ் இது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். இதை எடுத்து நீட்டாக எழுதிடுறோம். 2x cos x ஸ்கொயர். இதுதான் 6th சப்டிவிஷன் ஆன்சர். நெக்ஸ்ட்